ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூவி கிளிப்ஸ் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் செம்மையா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸ்குவிட் கேம். இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 1 பயங்கரமா கல்லா கட்டிச்சுனே சொல்லலாம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல. ஏன்னா அவ்வளவு அதிகமா வியூ போயிருக்கு ஓடிடில. இப்போ ரீசெண்டா ஸ்குவிட் கேம் சீசன் 2 ரிலீஸ் ஆகியிருக்கு. நம்ம இப்போ சீசன் 2 தமிழ் வாய்ஸோட தான் பார்க்க போறோம். ஸ்குவிட் கேம் பத்தி தெரியாதவங்களுக்கு சிம்பிளா ஷார்ட்டா ஒரு சின்ன கதை சுருக்கம் சொல்றேன். ஒருவித மர்ம சீக்ரெட் சொசைட்டினால ரொம்பவே கடன்ல முழுகி இருக்கிற ஒரு 456 பேரை ஒரு தீவுக்கு கொண்டு வந்து அங்க நம்ம சின்ன வயசுல விளையாடின கேம அவங்கள விளையாட வச்சு ஒரு பணக்கார முதலீடுகள் பெட் கட்டி ரசிக்கிறாங்க. இந்த கேம்ல ஜெயிச்சா அவங்களுக்கு சுமார் ஒரு 300 கோடி கிடைக்கும். பட் இந்த பிரைஸ ஜெயிக்கிறதுக்கு அவங்க ஒரு 6 கேம் விளையாட வேண்டியது இருக்கும். ஒரு கேம்லயும் தோக்குற அவங்கள எலிமினேட் பண்ணிடுவாங்க. எலிமினேட்னா நீங்க நினைக்கிற மாதிரி எலிமினேட் கிடையாது. பொட்டி எடுத்துட்டு போயிட்டு வைல்ட் கார்டு ரவுண்ட்ல உள்ள வாப்பான்ட்டு சொல்ற மாதிரி. எலிமினேட்னா கன் எடுத்து சுட்டுருவாங்க. இந்த கேமை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட்ல அதாவது 6th கேம்ல ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும். போன சீசன்ல அத நம்ம ஹீரோ ஜெயிச்சிருப்பாரு. அதாவது போன சீசன்ல ஹீரோ கூட விளையாடின 455 பேர் இப்போ உயிரோடு இல்ல. ஹீரோ மொத்த பணத்தை 455 பில்லியன் வான் ஜெயிச்சிருப்பாரு போன சீசன்ல. ஜெயிச்ச பணத்தை வச்சு அவரு லைஃபை என்ஜாய் பண்றாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அவர் அந்த பணத்தை வச்சு என்ன பண்றாரு, அவருக்கு ஏற்பட்ட கில்ட்டி அண்ட் டிராமாவை எப்படி சரி கட்டுறாருன்னு நம்ம இந்த சீசன்ல பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு செமையான கொரியன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் வேர்ல்டுக்குள்ள போக போறோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இது புதுசா க்ரோ ஆகுற சேனல். நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பூஸ்டா இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மூவி கிளிப்ஸ் தமிழ். சரி, நம்ம கதைக்குள்ள போலாம். போன சீசன்ல நம்ம ஹீரோ 455 பேரை எலிமினேட் பண்ணி தனியால ஜெயிச்சிருப்பாரு. அதே கேம்ல ஒரு வயசான பிளேயர் இவர் கூட விளையாண்டுருப்பாரு. அவருக்கு கூட போன சீசன்ல பிளேயர் 1 நம்பர் கொடுத்திருப்பாங்க. நம்ம எல்லாரும் அவர் கேம் விளையாடுற ஒரு பிளேயர்னு பார்த்தா லாஸ்ட்ல கேமை ஃபன் பண்ணி நடத்துறதே அவரு தான். ஏன் இப்படி அவரு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் ஒரு பண திமிரு, பண போதை தான். எப்படி மிடில் கிளாஸ் பணத்தை வச்சு குதிரை மேல பெட் கட்டி விளையாடுவாங்களோ அதே மாதிரி இந்த பண முதல்களை சேர்ந்து எல்லா பணத்தையும் கடன் தொல்லையில இருக்கிறவங்க மேல பெட் கட்டி ஒரு கேம் நடத்தி என்ஜாய் பண்றாங்க. அந்த என்ஜாய் பண்றவங்கள ஒரு ஆளு தான் அந்த வயசான ஒரு பிளேயர் 1. இதை சொல்லி முடிச்ச அப்புறம் அவர் இறந்து போறாரு. அடுத்து ஒரு முக்கியமான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரரு. இவன் சீசன் 1ல அவனோட சொந்த அண்ணனை தேடிட்டு இருப்பான். அண்ணகாரன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு தீவுல தான் கேம் விளையாட போய் வீடு திரும்பவே இல்லை. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட தம்பிக்காரன் அந்த கேம் நடக்கிற இடத்துக்குள்ள எப்படியோ போய் நுழைஞ்சி பல எவிடன்ஸ்களை கலெக்ட் பண்ணி அங்க இருந்து தப்பிக்கிறான். தப்பிக்கிற வழியில கேமை மேனேஜ் பண்ற கார்ட்ஸ் அண்ட் அந்த கேமை நடத்துற மேனேஜர் கிட்ட தம்பிக்காரன் மாட்டிக்கிறான். அந்த கேமோட மேனேஜர் எதிரில வந்து ஒரு பிளாக் மாஸ்க் போட்டுட்டு நிக்கிறான். கடைசியில பார்த்தா அந்த கேம் மேனேஜரே 3 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன அந்த தம்பிக்காரன் அண்ணன் தான். ஆனா அண்ணக்காரன் கொஞ்சம் கூட பார்க்காம மலை உச்சியில நிக்கிற தம்பிய சுட்டுருவான். தம்பி சுடுவாங்கி டைரக்டா மலைக்கு கீழே இருக்கிற கடல்ல போய் விடுவான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஜெயிச்ச பணத்தை வச்சு கேம்ல தோத்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. சரி, அப்படியே நம்ம பொண்ணை பார்க்க போலான்னு சொல்லி சப்வேல ட்ரெயினை பிடிக்க போயிட்டு இருப்பாரு. அப்போ அங்க சீசன் 1ல எப்படி ஒரு சேல்ஸ்மேன் ஹீரோ கிட்ட ஆசைப்படுத்தி ஒரு கேம் விளையாண்டு ஸ்குவிட் கேம்குள்ள வர வச்சானோ அதே மாதிரி சப்வேல இப்போ இன்னொருத்தன் கூட டஞ்சி கேம் விளையாடிட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே ஹீரோனால தாங்கவே முடியல. ஹீரோ எப்படியாவது இதை தடுக்கணும்ட்டு அந்த சேல்ஸ்மேன் பின்னாடியே போவாரு. போகும்போது ஹீரோக்கு சடனா ஒரு கால்ல யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கேம் மேனேஜர் தான். அவன் என்ன சொல்றான்னா, ஒழுங்கா நீ உன் பொண்ணை பார்க்க போ, அதை விட்டுட்டு தேவையில்லாம இதுக்குள்ள மூக்க நுழைக்காதுன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, நான் உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா, உன்னால முடிஞ்சது பண்ணி கொண்டு போனை கட் பண்றான். அடுத்த சீன்ல ஹீரோக்கு ஒரு டவுட். நான் எங்க போறேன், நான் என்ன பேசுறேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு ஒரு டவுட். சோ வாஷ்ரூம்ல அவரு காது பின்னாடி ஒரு வித்தியாசமான இருக்கிற ஒரு ஏதோ ஒன்னத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம காது பின்னாடி இருக்கிறத கட் பண்ணி எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அப்புறம் அதை வாஷ் பேசின்ல போட்டு ஃபிளஷ் பண்ணிடுறாரு. அடுத்த சீன் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல குண்டாடிப்பட்ட கேம் மேனேஜரோட தம்பி கண் விழிக்கிறான். சீசன் 1ல அண்ணங்காரனால மலை உச்சியில சுடப்பட்டான்ல தம்பி, அவன் வந்து எப்படியோ பொழைச்சி இருக்கிறான், இன்னும் சாகல. கண் விழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு தம்பிக்காரன், இவன் பேரு கிம்னு வச்சுக்கலாம், ஒரு சாதாரண டிராபிக் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த குண்டடிப்பட்ட அப்புறம் பணி மாற்றம் நடந்திருக்கும் போல. சோ இப்ப அவன் சாதாரண டிராபிக் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். பணி நேரம் நடுவுல சீனியர் தம்பிக்காரன் கிம்ம மீட் பண்ண வரான். அப்புறம் 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சீனியர் தம்பி கிட்ட என்ன சொல்றான்னா, அங்க எவ்வளவு அந்த தீவை பத்தி தேடி பார்த்துட்டோம், சீனியர் கிட்ட பேசி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எல்லாம் வாங்கி அந்த தீவை தேடி பார்த்துட்டோம், ஒண்ணுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றான். உங்ககிட்ட
இருந்த எவிடன்ஸ் கூட கடல்ல முழுங்கி அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு அந்த சீனியர் வேற என்ன சொல்றாருன்னா, நீ பார்த்த விஷயம் எல்லாத்தையும் நான் மேல் இடத்துல சொல்லி பார்த்தேன், பட் எவிடன்ஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்போ ஒரே ஒரு எவிடன்ஸா என்ன இருக்குன்னா, உன் தோள்பட்டையில இருந்து எடுத்த ஒரு புல்லட் தான் இருக்கு, ஆனா அதை வச்சு எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே ட்ரேஸ் பண்ண முடியலன்னு சொல்றாரு. தம்பி கிம், எனக்கு நல்லாவே புரியுது, பண்ண ஹெல்ப்புக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறான் அந்த சீனியர் கிட்ட. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த கேம் மேனேஜருக்கு முதல் சீன்ல போன்ல சேலஞ்ச் விட்டுருப்பான் இல்லையா, அதுக்காக வேலை செய்ய போறான். இப்போ அவன் ஃபுல் ஃபிளெட்ஜா கேமை எப்படியாவது நிறுத்தணும், கேமை நடத்துறது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக இப்போ சீக்கிரட்டா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறான் போல தெரியுது. ஹீரோ ஒரு லாட்ஜை விலைக்கு வாங்கி அதுக்குள்ளதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கான். லாட்ஜுக்கு வெளியே உள்ள எல்லா இடத்துலயும் சிசிடிவி பிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறான் ஹீரோ. அந்த நேரம் பார்த்து ஹீரோவை பார்க்க ஹீரோ ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரான். அவன் வந்தது மட்டும் இல்லாம ஹீரோக்கு தேவையான மருந்து சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்கறான். அப்படியே 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. ஹீரோ கிட்ட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, நான் இன்னைக்கு சப்வே 1 2 3 4ல தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. ஹீரோ அதுக்கு எந்த டைம்ல தேடி பார்த்தீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, காலையில 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தேடணும், லஞ்ச் டைம்ல கூட தனியா ஆள் போட்டு தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு வழியா ஹீரோ எந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாரு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. இப்போ ஹீரோ யாரை தேடிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு சேல்ஸ்மேன் ஹீரோக்கு போன சீசன்ல ஒரு இன்விடேஷன் கார்டு கொடுத்து கேம்குள்ள வர வச்சிருப்பாருல, அதே மாதிரி இப்போ அவன் அவங்கள ஏமாத்தி கேம்குள்ள வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனைதான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அவன் கிடைச்சா அவனை வச்சு அவன் பாஸ் யாருன்னு மிரட்டி கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. ஹீரோ இப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு பேக் ஃபுல்லா பணத்தை அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு இன்னும் நிறைய ஆளுங்களை போடு, ஒரே சமயத்துல எல்லா இடத்துலயும் தேடு, எல்லா லைன்லயும் ஒரே சமயத்துல தேடுன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றான்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே டைம்ல தான் என்ன அவன் பார்க்க வந்தான், சோ கண்டிப்பா இந்த டைம் அவன் வருவான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. பணத்தோட போன ஹீரோ ஃப்ரெண்டு காருக்குள்ள ஏறி, காருக்குள்ள சில கூலி படைங்களெல்லாம் உட்காந்துன்னு இருக்காங்க. அதுல ஒருத்தன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இன்னும் நிறைய ஆளுங்க வேணும், காலையில 6 மணில இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு ஹீரோ ஃப்ரெண்டு. இந்த கூலி படை ஆளு பேர் வந்துட்டு நம்ம லீன்னு வச்சுக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் அவர் ஸ்டோரி கூடவே டிராவல் பண்ணுவாரு. லீ ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட, அந்த ஆள் என்ன லூசா, காலையில எவன் வந்துட்டு கேம் விளையாடுவான் சப்வேல, அதுவும் கடன் அதிகமா இருக்கிறவங்களாம் வச்சு தீவை கூட்டிட்டு போய் கேம் வச்சு கொண்டுடுவாங்களாம், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். இந்த ஹீரோ ஃப்ரெண்டு பேசிக்கா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ இந்த கேமுக்கு முன்னாடி இதே ஃப்ரெண்டு கிட்ட தான் அதிகமா கடனை வாங்கி திருப்பி தர முடியாம இருந்திருப்பாரு. ஆனா இப்ப என்னன்னா, அதே ஹீரோ ஃப்ரெண்டுக்கு பேகா பணத்தை கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம அவர் வாங்கின மொத்த கடனை வட்டியை முதலமா க்ளோஸ் பண்ணிருப்பாரு நம்ம ஹீரோ. இது எல்லாமே ஹீரோ ஃப்ரெண்டு லீ கிட்ட எல்லாத்தையும் சொல்றான். அதோட ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா, என்கிட்ட பணத்தை வாங்கின பாதி பேர் இப்ப எங்க போனானே தெரியல, அது மட்டும் இல்லாம இவ்வளவு கோடியா தரானே, இவனா காரணம் இல்லாம நம்மளுக்கு தருவான், அது மட்டும் இல்லாம சேல்ஸ்மேனை கண்டுபிடிக்கிறவனுக்கு 1 பில்லியன் வான் தரானா ஹீரோ. இதெல்லாம் கேட்ட அப்புறம் காருக்குள்ள இருக்கிற கூலி படம் எல்லாம் பயங்கர உற்சாகம் ஆகுறாங்க. இப்ப லாட்ஜுக்குள்ள ஹீரோ ஒரு கேலண்டர்ல இந்த சேல்ஸ்மேன் கிடைக்காத நாட்களை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படியே கடந்த 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. கட் பண்ணி அடுத்த சீன்ல தம்பிக்காரன் கிம் ஒரு மீன் பிடிக்கிற துறைமுகத்துக்கு போறான். அங்க ஒரு கப்பலோட கேப்டன் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த கேப்டன் யாருன்னா, தம்பி கிம் குண்டடிப்பட்டு கடல்ல விழுந்திருப்பாருல, அப்போ இந்த கேப்டன் தான் மீன் பிடிக்கும் போது காப்பாத்தி இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷமா கிம் இந்த கேப்டனை கூப்பிட்டுட்டு எங்கெங்க பக்கத்துல என்னென்ன தீவு இருக்கோ அது எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கிறாங்க ஒன்னா. ஆனா இது வரைக்கும் அந்த தீவை இவங்க கண்டுபிடிச்ச பாடு இல்ல. அதுக்காக தான் கிம் மறுபடியும் இப்போ இந்த மீன் பிடிக்கிற துறைமுகத்துக்கு வந்திருக்கான் தேடணும்னு சொல்லிட்டு. கிம் ஒரு இடத்தோட மேப்பை கேப்டன் கிட்ட காமிச்சு இந்த இடத்துல போய் தேடலாம்னு சொல்றான். ஆனா கேப்டனும் சலிச்சுட்டு உன்னை ஏன் தான் காப்பாத்தணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கட் பண்ணி அடுத்த சீன், இங்க லீ ஒரு 30 to 40 பேரு இந்த சேல்ஸ்மேன் தேடல் வேலைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கான். எல்லாருக்கும் சேல்ஸ்மேன் பார்க்க எப்படி இருப்பான், அவன் எப்படி மத்தவங்க கிட்ட கேம் விளையாடுவான்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டு நடுவுல வந்து யார் இந்த பர்சனை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 500 மில்லியன் வான் போனஸ்ன்னு சொல்லி கத்துறாரு. எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க உடனே அந்த சேல்ஸ்மேனை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒரு பக்கம் என்னடானா ஹீரோ சேல்ஸ்மேனை சீரியஸா தேடிட்டு இருக்கான், மறுபக்கம் என்னடானா தம்பிக்காரன் கிம் ஐலாண்ட சீரியஸா தேடிட்டு இருக்கான் டைம் கிடைக்கிறப்பெல்லாம். இப்படியே பல நாட்கள் ஆகுது. அப்படியே வருஷங்கள் ஓட கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒரு நாளும் வந்துச்சு. ஒரு சப்வே ஸ்டேஷன்ல ஹீரோவும் லீயும் உட்காந்துட்டு சேல்ஸ்மேன் தேடல்ல நம்பிக்கை இழந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இந்த சேல்ஸ்மேன் விளையாடுற தன்ஜி கேமோட சத்தம் கேக்குது. ஷாக் ஆகி லீயும் ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம்ல
டைம்ல அந்த சேல்ஸ்மேன் இன்னொருத்தவங்க கூட டஞ்சி கேம் விளையாடிட்டு இருக்கான். இத ஹீரோ ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ கிட்ட கால் பண்ணி சொல்றான். ஹீரோ, நீ உடனே லொகேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணு, நான் உடனே அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறான். சேல்ஸ்மேன் அங்க இருந்து கிளம்பி போறான். லீயும் ஃப்ரெண்டும் ஹீரோக்கு லொகேஷன் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. லீ ஹீரோக்கு லொகேஷனும் சேல்ஸ்மேனோட போட்டோவும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டே இருக்கிறான். அதை பார்த்த ஹீரோ சிக்கன அந்த பொம்பரை கட்ட மண்டையான்ட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு வேகமா. ஹீரோ இத மாதிரி காரை வேகமா ஓட்டிட்டு வரும்போது டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. பட் இங்க காரை நிறுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா தம்பிக்காரன் கிம் தான். கிம் ஒரு ஜூனியர் ஆபீசரை அனுப்பிச்சு எப்படியாவது போய் செலான போட்டுட்டு வான்னு சொல்றான். அந்த ஜூனியர் ஆபீசர் ஹீரோவோட லைசன்ஸ வாங்கி ஃபைன் செலான் போட்டு ஹீரோ கையில கொடுக்குறான். ஆனா ஹீரோ அது செலலாம் கூட பாக்கல, அப்படியே கார் எடுத்துட்டு பறக்குறாரு. கிம் சந்தேகம் வந்து ஐடியா பார்த்தா நம்ம ஹீரோ நேம், இந்த பேரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வருது. அதே நேரம் பக்கத்துல ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேல்ஸ்மேனை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு தெருக்குள்ள போறாங்க. லியும் ஹீரோ ஃப்ரெண்டும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு கண்டுபிடிச்சிடறான் அந்த சேல்ஸ்மேன். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுறான். அடிச்சு போட்டது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு எதிரெதிரில் உட்கார வச்சு கட்டி போட்டுறான் சேல்ஸ்மேன். இந்த சேல்ஸ்மேன் சரியான ஒரு கேமுக்கு பிறந்தவனா இருப்பான் போல. இவங்களுக்கும் ஒரு கேம் வைக்கிறான். எல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே விளையாடின கேம் தான். அது என்ன கேம்னா ராக் பேப்பர் சிசர்ஸ் -1 ஒரு கேம். ஆனா வழக்கமா பண்ற மாதிரி இந்த கேம்ல யாரு தோக்குறாங்களோ அவங்களுக்கு கன்னு வச்சு சுட்டுறோம்னு சொல்லி சொல்றான். வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் அந்த கேமை விளையாடுறாங்க. கடைசியில ஹீரோ ஃப்ரெண்டு தோக்குறாரு. சேல்ஸ்மேன் சொன்ன மாதிரியே அந்த கேமை வச்சு ஹீரோ ஃப்ரெண்ட கொன்னுடுறான். மறுபக்கத்துல தம்பிக்காரன் கிம் ஹீரோட லைசன்ஸ் டீடைல்ஸை வச்சு போலீஸ் சிஸ்டம்ல தேடி பார்ப்பான். பார்த்தா கன்ஃபார்ம் அதே கேம்ல வந்தவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றான். சீசன் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும், கிம் ஹீரோவை 2 தடவை மீட் பண்ணிருப்பான். அப்படியே தேடி ஹீரோவோட அட்ரஸும் கண்டுபிடிக்கிறான் கிம். இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, ஹீரோ லொகேஷன் கட் ஆன அப்புறம் லீயும் அவரோட ஃப்ரெண்டையும் தேடி 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 டயர்ட் ஆகி இப்ப அவரோட லாட்ஜுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. ஹீரோ இப்ப லாட்ஜ் சந்தேகமா பாக்குறாரு. எப்பவுமே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாரு ஹீரோ. ஆனா இப்ப லைட் எல்லாம் ஆன்ல இருக்கு. உடனே ஹீரோ பொறுமையா உள்ள போறாரு கண்ணு வச்சு. என்ன நடக்குதுன்னா, லீய வச்சு ஹீரோவோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்ட சேல்ஸ்மேன் இப்போ ஹீரோ தங்கி இருக்கிற லாட்ஜுக்குள்ளேயே இருக்கான். சேல்ஸ்மேன் இப்போ என்ன கேக்குறான்னா, நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்றேன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லதான் தேடிட்டு இருக்கிறேன்னு போய் சொல்றான் ஹீரோ. அது மட்டும் இல்லாம நான் உன்னோட பாஸையும் கேம் மேனேஜரையும் மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றான். அதுக்கு சேல்ஸ்மேன், அதெல்லாம் முடியாது, எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் மேனேஜர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். பட் ஹீரோ எமோஷன் ஆகி, நீ ஒரு கூலிக்காரன் நாயி, நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியவே புரியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு சேல்ஸ்மேன், நீ ஏதோ அந்த கேம்ல ஒரு லக்ல ஜெயிச்சுட்ட, நம்ம வேணும்னா இப்போ ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ அதுல ஜெயிச்சா என் பாக்கெட்ல நீ கேக்குற ஆளை மீட் பண்ண பதில் இருக்குன்னு சொல்றான் சேல்ஸ்மேன். அது என்ன கேம்னா, ஒரு கன்ல ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் லோட் பண்ணி ரிவால்வர் சுத்தி விட்ட அப்புறம் மாத்தி மாத்தி அவங்க தலையில வச்சு ஒரு தடவை ட்ரிகரை பிரஸ் பண்ணணும். யார் மேல இந்த புல்லட் சுடுதோ அவங்க அந்த கேம்ல தோத்த மாதிரின்னு சொல்றான் அந்த சேல்ஸ்மேன். ஹீரோவும் இதுக்கு ஓகே சொல்றாரு. சொன்ன அப்புறம் கன்னை டேபிள் மேல வச்சு ரொட்டேட் பண்ணி விடுறான் சேல்ஸ்மேன். கண்ணு சுத்தி 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 ஹீரோ பக்கம் வந்து நிக்குது. சோ ஹீரோ தான் இப்போ ஃபர்ஸ்ட் சான்ஸ் எடுக்கணும். இப்போ ஹீரோ கன் எடுத்து அவர் தலையில வைக்கிறாரு. ஹீரோக்கு இப்போ 6-1 சாக சான்ஸ் இருக்கு. ஹீரோ ட்ரிகரை அழுத்துறாரு, ஆனா உள்ள குண்டு இல்ல. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஹீரோ ஜெயிக்கிறாரு. இப்போ அடுத்தது சேல்ஸ்மேன் வைக்கிறான். இப்போ சேல்ஸ்மேனுக்கு 5-1 சாகுற சான்ஸ் இருக்கு. சேல்ஸ்மேன் ட்ரிகர் அழுத்துறான், அதுலயும் இப்ப குண்டு இல்ல. இப்படியே மாத்தி மாத்தி ட்ரிகரை அழுத்திட்டு இருக்காங்க. சான்ஸ் பாத்தீங்கன்னா 4-1, 3-1, 2-1 வருது. இப்போ 2-1 இருக்கப்போ ஹீரோ கிட்ட அந்த சான்ஸ் வருது. சேல்ஸ்மேன் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, இப்போ உனக்கு 2 ஆப்ஷன் தான், உள்ள குண்டு இருக்கும் இல்லனா இருக்காது. இப்போ நீ நினைச்சா கூட என்ன சுட்டுட்டு நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். பட் ஹீரோ ரொம்ப தைரியமா ட்ரிகரை பிரஸ் பண்றாரு. உள்ள பார்த்தா குண்டு இல்ல. சோ இப்போ சேல்ஸ்மேனுக்கு 1-1 சான்ஸ், கண்டிப்பா அவன் சாக தான் போறான். இப்போ அதே டைலாக்க சேல்ஸ்மேன் கிட்ட சொல்றான் ஹீரோ. இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, நீ நினைச்சுன்னா அந்த ஒரு புல்லட் வச்சு என்ன கொன்னுட்டு நீ தப்பிச்சு போயிடலாம், கூலிக்கார நாய் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த சேல்ஸ்மேன் ரூல் இஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லி ட்ரிகர் அழுத்தணும்.